வாங்க இன்றைக்கி இந்தியாவிலேருந்து வாங்கிட்டு வந்த பிரான்ஸ், அதாவது வெண்கல பாத்திரம் எல்லாத்தையும் பார்க்கலாம். இதில் வந்து நியூ அரைவலும் இருக்குங்க. 4-5 வந்து நியூ அரைவலு. பட் இது எல்லாமே வந்து புதுசு தான். ஒரே ஒரு பாத்திரத்தை தவிர பாக்கி எல்லாமே புதுசு தான். இது வந்து வடைச்சட்டின்னு நினைக்கிறேங்க. ஸோ குட்டி, ரொம்ப காம்பேக்டாக ரொம்ப அழகாக இருந்தது. நான் பெருசெல்லாம் வாங்கலைங்க. நம்ம ஃபஸ்ட்டு இதெல்லாம் யூஸ் பண்ணி பார்ப்போம், அதுக்கப்புறம் நம்ம வந்து வாங்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு வாங்கினேன். ரொம்ப குட்டி தான், ரொம்ப ஒரு நல்லா காம்பேக்டாக ஒரு ஒரு 2 பேர்த்துக்கு பொரியல், 1/4 கிலோ பொரியல்லாம் நல்லா தாராளமாக பண்ணலாம். நல்லா அழகாக இருக்குங்க. நல்ல வெயிட்டு, இதுதான் இம்பார்ட்டன்ட். இதில் வெயிட்டு பியூர் வெங்கலம் தாங்க சொன்னாங்க. எல்லாமே வெங்கலம் தான். ஐ திங்க் 8, ஆமாம் 8 இருக்குங்க. 8 இன்ச்சு 8 இன்ச்சு இருக்குது. 8 இன்ச்சுக்கு ஒரு இது கம்மியாக இருக்குது. ஓகே, 8 இன்ச்சுன்னு வச்சுக்கோங்க. அடுத்தது வந்துட்டு இது வந்து பால் சாஸ் பேனு. இதுவுமே நல்ல வெயிட்டாக நல்லா இருக்குங்க. இது வந்துட்டு நீங்கள் பால் காய்ச்சலாம், இல்லை இதில் குழம்பு வைக்கலாம். ஒரு 3/4 லிட்டர் வரைக்கும் பால் காய்ச்சலாம். இதில் வந்து ரிவீட் அடிச்சிருக்கிறது வந்து உங்களுக்கு பிரான்ஸ்லேயே பண்ணியிருக்காங்க. அடுத்தது வந்து பனியாரக்கல்லுங்க. பனியாரக்கல் நல்ல சரி வெயிட்டுங்க. நல்ல குழியும் வந்து பார்த்திங்கன்னா நல்ல பெருசாக இருந்துச்சு. நல்ல குழி வந்து நல்ல பெருசு, நல்லா அழகாக இருந்ததுங்க. அப்படியே ஒரு பாலிஷாக நல்லா அப்படியே. நான் ரொம்ப பாலிஷ் பண்ணி வாங்கலை, நான் எல்லாமே இதுமாரி தான். இது வந்து என்ன சொல்கிறது, இது வந்து 70 to 100 இயர்ஸ் வந்து பழைய பாத்திரங்க. இது வந்து நான் பழசு வேணுன்னே தான் வாங்கினேன். இப்போ இந்த மாடலில் வந்து வரதில்லை, நியூவாக வந்ததில் வரதில்லை. இது பழசு. பட் இது வந்து பார்த்திங்க அப்படின்னா அப்படியே கருப்பாக இருந்துச்சு. இது வந்து நான் பாலிஷ் போட்டு வாங்கினோம். அதில் தான் வந்து இந்த செலோ டேப் வந்து ஒட்டியிருந்தாங்க, அந்த கலர் செலோ டேப்பை. நல்ல பெருசுங்க. ஒரு 3-3.5 லிட்டர் வந்து தண்ணி பிடிக்கும். நல்லா ஒரு பெரிய குடும்பத்துக்கே வந்து குழம்பு வச்சிடலாம், அந்த மாதிரி இருக்குங்க. நல்ல பெரிய பாத்திரம் அது. அப்புறம் வந்து இந்த மாதிரி வந்து காது வச்சு ஏதாவது கைப்பிடி பாருங்களேன். இது வந்து மாக்கல் சட்டியில் தான் அப்படி இருக்கும். அந்த காலத்துலலாம் இப்படி தாங்க அந்த புடி வச்சு வந்து இப்படி தான் இருக்கும். ஸோ அதுக்காகவே நான் இந்த பாத்திரத்தை வாங்கினேன். நெக்ஸ்ட்டு வந்துட்டு ஃபேனுங்க. இது வந்து ஐ திங்க் 9 இன்ச்சுன்னு நினைக்கிறேன். ஸோ அதை வந்து கட்டுவேன், அப்போ பார்த்துடலாம். ஸோ இதுவும் வந்து நல்ல ஸ்டேடியாக நல்லா இருந்தது. ஃப்ளாட் பாட்டமு. இந்த புடியுமே வந்து பிரான்ஸு. அப்புறம் வந்து இதுக்கு ரிவீட் அடிச்சிருக்கிறதும் வந்து பிரான்ஸில் தான் வந்து இது பண்ணியிருக்காங்க. அந்த ஹேண்டில் கிட்ட நெட்டு போடுவாங்க பார்த்திங்களா, அது. இது வந்து ஆல்மோஸ்ட் 9 இன்ச்சுங்க. ஸோ இது ரொம்ப நல்லா இருந்தது, நல்லா வெயிட்டு நல்லா இருந்ததுங்க. இதில் ஒரு 1/2 kg சிக்கன் பண்ணலாம். அடுத்தது வந்து பாயசம் உருளிங்க, தூக்கவே முடியல. 10 இன்ச்சா 11 இன்ச்சான்னு தெரில, 10 இன்ச்சுன்னு நினைக்கிறேன். ஸோ பார்ப்போம். அது அப்படியே பார்க்குறதுக்கு தூக்கவே முடியல. அப்படியே கோல்டு மாதிரி இருந்ததுங்க அதோட ஷைனிங்கு. இது வந்து மேட் ஃபினிஷிங் தான் நான் எல்லாமே வாங்கியிருந்தது. பட் அந்த மேட் ஃபினிஷிங்கே பார்த்திங்கன்னா அப்படியே ஷைனிங்காக இருந்ததுங்க. ஸோ அவ்வளோ அழகாக இருந்தது. ஒவ்வொரு பாத்திரமும் வந்து பார்க்கும்போது 10 இன்ச்சுங்க. 10 இன்ச்சு இது 10.5 நினைக்கிறேன், 10.5 வருது, 10.5 இன்ச்சு. ஸோ ரொம்ப அப்படியே பார்த்திங்க அப்படின்னா அந்த பாத்திரத்தெல்லாம் பார்க்கும்போதே ஒரு பாசிட்டிவ் எனர்ஜி வரும்னு சொல்லுவாங்க இல்லையா. யூஸ்வலாகவே சொல்லுவாங்க, பித்தளை அண்டு வெண்கல பாத்திரத்தை பார்த்தாலே வந்து அப்படியே பாசிட்டிவ் எனர்ஜி வரும்ன்ட்டு சொல்லுவாங்க. ஸோ அது மாதிரி அவ்வளோ அழகாக இருந்ததுங்க. எந்த இடத்துலையும் ஒரு மிஸ்டேக்கு கிடையாது, அவ்வளோ அழகாக இருந்தது. அடுத்தது வந்து ஸோ இது வந்து டச் ஓவன் இதுன்னு சொன்னாங்க. இது வந்து 8-7 இன்ச்சான்னு தெரியல, ஸோ கரெக்டாக தெரில. பட் குட்டியாங்க, ஒரு 1/2 kg
காய் செஞ்சுட்டு உள்ளார வந்து சேவ் பண்ணலாம். இதை வந்து நீங்கள் குக் அண்ட் சர்வு குக்கும் பண்ணலாம். அதில் வச்சுட்டு நீங்கள் குக்கு ஆர் சம்திங் கொஞ்சமாக ரசம் அந்த மாதிரி வைக்கலாங்க. ரொம்ப நல்லா இருந்தது. நல்ல ஃபினிஷிங்க. அப்படியே கீழே எல்லா இடத்துலையும் பார்த்தீங்கன்னா எங்கேயுமே வந்து கை அடிப்படாத மாதிரி இருந்தது. இதுவும் வந்து சாஸ்பேன் தான். நான் ஏற்கனவே ஒன்று காமிச்சிருப்பேன். ஒன்று வந்து லிட்டு போட்டு வாங்கினேன், ஒன்று வந்து லிட்டு போடாமல் வாங்கினேன். மூடி வந்து ரெண்டுத்துக்குமே வந்து பர்ஃபெக்டாக செட் ஆனுச்சு. ஸோ அதனால் நான் வந்துட்டு ஓகே ஒன்று மட்டும் நான் வந்து மூடியோடு எடுத்துக்கிறேன். ஏன்னா எல்லாமே வெயிட்டை பொறுத்து தானேங்க உங்களுக்கு காசு. ஸோ அதனால் வந்துட்டு ஒரு பேன் மூடி மட்டும் வாங்கினேன், ஒன்று வந்து ப்ளெயின் வாங்கிக்கிட்டேன். ஸோ ரெண்டுமே ஒரே சைஸ் தான். இதில் வந்து பித்தாளையில் வீட்டு வச்சுருக்காங்க. அதில் வந்து காப்பரில் வந்து அந்த ஜாயின் பண்ணியிருக்காங்க. ஸோ இதில் பித்தாளையில், இதில் வந்து காப்பரில் பண்ணியிருக்காங்க. இதில் கரெக்டாக தெரியல, ஆனால் ப்ரௌன் கலரில் இருந்தது, காப்பர் கலரில் இருந்துச்சு. இவ்வளோதாங்க. இவ்வளோ ஐட்டமும் நான் வந்து ஊர்லேருந்து தான் வாங்கிட்டு வந்தேன். பாதி வந்து கும்பகோணத்தில் வாங்கினதுங்க. முக்கால்வாசி நாங்கள் எப்போதுமே கும்பகோணத்தில் சாமிநாதன் என்கோல தான் வாங்குவோம். கொஞ்சம் வந்து மதுரையில் 2 ஷாப்லேருந்து வாங்கினதுங்க. நான் அப்புறமேல் டீட்டெயில்ஸு வித் ஃபோன் நம்பர் வேணும்னா கொடுக்குறேன். 2 இடத்துலையுமே நல்ல குவாலிட்டி தாங்க. மதுரையில், கும்பகோணத்தில் சொல்லவே வேண்டாம். சாமிநாதன் என்கோல நல்ல குவாலிட்டியாக இருக்குங்க. அதே மாதிரி நாமினல் ப்ரைஸ் எப்போதுமே வந்து ப்ரைஸ் வந்து நார்மலாக தான் இருக்கும். எல்லா இடத்துலையும் கம்பேர் பண்ணும்போது கொஞ்சம் ஹைக்காக இருந்தாலும் ப்ராடக்டை வந்து அடிச்சிக்க முடியாது. ஸோ இப்போ இது நான் வாங்கினது எல்லாமே நல்ல குட் குவாலிட்டிங்க. நான் யூஸ் பண்ணுறப்ப ஒவ்வொன்றுத்துக்கும் நான் யூஸ் பண்ணி காட்டுறேன் பாருங்கள். அப்படியே வந்து கோல்டில் வந்து செஞ்சால் எப்படி இருக்கும் அந்த மாதிரி இருக்குது. நல்ல ஒரு பாசிட்டிவ் வைப்போடு செய்கிற மாதிரி இருக்குங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். எஸ் கியூப் கிச்சன். மீண்டும் அடுத்த வீடியோவில் சந்திக்கலாம். பாய்.